பாஸ் லிமிடெட் நேற்று அவங்களோட Q3 2026க்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாஸ் லிமிடெட் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆட்டோமொபைல் காம்பனண்ட்டில் ஒரு பெரிய ஆள் இந்தியாவில். பெட்ரோல் டீசல் வெஹிக்கல்லேருந்து இன்றைக்கி வர இவி வரைக்கும் அவங்களோட காம்பனண்ட்ஸ் நிறைய இருக்குது நம்மளோட வெஹிக்கல்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் பெட்ரோல் டீசல் காரில் இருந்து டூ வீலரில் இருக்கிற ஏபிஎஸ் சிஸ்டம் வரைக்கும், அதுவும் இல்லாமல் இவியில் இருக்கிற ADAS வரைக்கும் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க பவர் டூல்ஸு, ஹோம் அப்ளைன்சஸ் நிறைய செக்டர்கள் நிறைய பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவில். இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் அவங்களோட ரெவென்யூ வந்து 9% க்ரோ ஆகிருக்கு, 4886 கோடி. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 458 க்ரோஸில் இருந்து 16% இன்க்ரீஸ் ஆகிட்டு 532 க்ரோஸாக இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரில் 155 ரூபா தான் இருந்தது. பட் இந்த வருஷம் 180 ரூபாய் ஆயிருக்கு ஒரு ஷேருக்கு இந்த குவார்ட்டர் மட்டும். மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க ஆட்டோமொபைல் செக்டரில் இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. குறிப்பாக பேசஞ்சர் கார்ஸ், டூ வீலர்ஸ் இதெல்லாம் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. பாஷ் வந்து அவங்களோட ஹோம் அப்ளையன்சஸ்லையும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவோட மிடில் கிளாஸோட இன்கம் க்ரோ ஆகும்போது அவங்க வந்து ஒரு ப்ரீமியம் ஹோம் அப்ளையன்சஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பாஷ்க்கு மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் பாஷ் Q3யோட அப்டேட். தேங்க்யூ.